अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। स्वराज्य सिद्धि अपवाद प्रकरणं 37வது श्लोकम्। इत्थं मीमांस्यमाने श्रुति गुरुवचनैः युक्तिभिश्च अनुभूत्या शश्वत् जीवेश तत्त्वे निपुणमधिगते वस्तुतो लक्षणैक्ये निष्प्रत्यूहं निजार्थं तमधिगमयितुं तत्त्वमस्यादिवाक्यानि आद्यन्तावेक्षणाद्यैः अधिगत हृदयानि अंजसैव க்ஷமந்தே। இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல இந்த பிரகரணத்துல முக்கியமான விஷயம் எதுவோ அதெல்லாம் சொல்லியாச்சு. அதாவது மகா வாக்கியத்துல இந்த தத்பத வாச்சியார்த்தம் என்ன, தொம்பத வாச்சியார்த்தம் என்ன, தத்பத லட்சியார்த்தம் என்ன, தொம்பத லட்சியார்த்தம் என்ன அப்படிங்கறத அதை விவேச்சனம் பண்ணி சொல்லிட்டா போறோம். அந்த லட்சியார்த்தத்தை வச்சுட்டு வாக்கியார்த்த போதும் வந்துடும். இப்ப நமக்கு சொல்ல வேண்டிய அம்சம் என்னன்னா, வாக்கியார்த்த லட்சியார்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அங்க வாக்கியார்த்தம் அகண்ட வாக்கியார்த்தத்தை சொல்ல. அகண்ட வாக்கியார்த்தம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஸ்வரூபத்தை போதிக்கக்கூடிய அர்த்தம், அதுதான் அர்த்தம் வாக்கியார்த்தம். வாக்கியத்தால தெரியக்கூடிய ஒரே ஸ்வரூபம், இது அகண்ட வாக்கியார்த்தம். இந்த அகண்ட வாக்கியார்த்தத்தை நமக்கு போதிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா மகா வாக்கியங்கள். அப்ப அந்த மகா வாக்கியங்களுக்கு பிரதி பத வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டோமே ஆனால் இப்போ இந்த அகண்ட வாக்கியார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு சக்தி வரும் மகா வாக்கியத்துக்கு. வரும் சும்மா சொல்றேன், மகா வாக்கியத்துக்கு அது இருக்குதா இருக்கு, நமக்கு தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. ஆக நமக்கு அந்த சக்தி வரும். தத்பத வாக்கியார்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சா அதைத்தான் இங்க ஸ்லோகத்துல சொல்ற. அகண்டோர்த்த சுப்ரபோதா, அந்த மகா வாக்கியம் சொல்லக்கூடிய அந்த அகண்ட அர்த்தம் இருக்கே அது சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். அது முடிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ இத்தம் மீமாம்ஸ்யமானே ஸ்ருதி குரு வச்சனைர் யுக்திபிச்சானுபூத்யா என்ன ஜீவேஷ தத்வே சஸ்வத், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அதான் நித்தியமான ஜீவ ஈஷ தத்துவேன்னு போட்டிருக்கார். ஜீவனாகட்டம் ஈஸ்வரனாகட்டம் இவனுடைய உண்மையான ஸ்வரூபத்துக்கு தத்துவம்னு பேரு. அந்த தத்துவத்தை பத்தி தான் மீமாம்சப்படணுமா. மீமாம்சனம்னா விசாரம். முமுட்சுவாக இருக்கிறவன் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காக இவன் விசாரம் செய்யறான். அந்த விசாரம் செய்யறதுக்கு சாதனமான அவனுக்கு சகாயம் பண்ணக்கூடிய சாதனங்கள்லாம் என்ன? ஸ்ருதி குரு வச்சனை. ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் பிரமாணமாக இருந்துண்டு அவன் விசாரம் பண்றதுக்கு உபயோகப்படக்கூடியது. குருவானவர் அந்த ஸ்ருதி வாக்கியார்த்தத்தை இவனுக்கு எடுத்து சொல்லி இவன் எப்படி அந்த யுக்தியை அனுச்சிந்தனம் பண்ணணும், எப்படி வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து இவன் விசாரம் பண்றதுக்கு சகாயம் பண்ணுவான். யுக்திபிஷ்ட அனுபூத்தியா, இவன் வேதாந்தார்த்தம் இது அப்படின்னு கத்துண்டதுக்கு அப்புறம் கூட மனனம்னு ஒண்ணு பண்ணணும். உபனிஷத்து என்ன சொல்றது? ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா. ஸ்ரோதவ்யா அப்படிங்கிற இடத்துல வேதாந்த
வாக்கியம், அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு, இந்த ரெண்டு சகாயம் தேவைப்படும். ஆக இது மூலமாக வேதாந்தார்த்தத்தை அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சின்ற விஷயத்துல அவன் மனனம் பண்ண வேண்டியது. அதுதான் மந்தவியான்னு சொல்றது. அப்ப அந்த மனனத்துக்கு யுக்தின்னு பேர். மனனம் பண்றதுக்கு இவனுக்கு அந்த யுக்தி தெரியணும். எந்த மாதிரி யுக்திகள்னாலே விரோதத்தை போக்க முடியுமோ அப்பேற்பட்ட யுக்திகளை சிந்தனம் பண்றதுக்கு தான் மனனம் அப்படின்னு பேரு. அதை பண்ண சொல்லியிருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுபூத்தியா, இப்ப நிதித்தியாசனம்னு சொல்றது. அப்ப நிதித்தியாசனமும் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. அது அனுபவம் ஏற்படும். அந்த தத்துவம் என்னங்கிறது இவனுக்கு சாட்சாத்காரம் ஏற்படும். இப்படியாக நிபுணம் அதிகத்தேன்னு இருக்கு. சஸ்வஜீவேச தத்துவே நிபுணம் அதிகத்தை, ரொம்ப சாமர்த்தியமாக அந்த ஜீவேச தத்துவத்தை அவன் புரிஞ்சுட்டான்னா அப்போ இவனுக்கு என்ன எப்படி தெரியும்னு கேட்டா, அப்ப ரெண்டாவே தெரியாது. வஸ்துதோ லக்ஷண ஐக்கியே. இங்க பாக்குறான், இது என்னது தத்பதார்த்தமா, இது என்னது சச்சிதானந்த ஸ்வரூபம், அது என்னது தொம் பதார்த்தமா, அது என்னது அதுவும் சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்ப என்னாச்சு, லக்ஷணம் ஒன்னா தெரியுது, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. இதே சச்சிதானந்த ஸ்வரூபம் தான், அதுவும் சச்சிதானந்த ஸ்வரூபம், இதுவும் சச்சிதானந்த ஸ்வரூபம். இதுக்கு அதுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுறதா? ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆக வித்தியாசங்கள்லாம் எங்க தெரிஞ்சது? வாச்சியார்த்தத்துல தெரிஞ்சது. தற்பத வாச்சியார்த்தம் தொம்பத வாச்சியார்த்தம் இருக்கே, அதுல பார்த்தா பெரிய வித்தியாசம், ரொம்ப பெரிய வித்தியாசமா இருந்தது. இதுக்கும் அதுக்கும் ஒன்னும் சேரவே சேர அப்படி இருந்தது. ஆனா லட்சியார்த்த ஸ்வரூபத்தை ஜீவேச தத்துவத்தை பார்க்கும்போது ஒன்னா இருக்கு, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. லக்ஷணைக்கே இது புரிஞ்சுட்டானே. ஆனால் நிஷ்பிரத்யூகம் நிஜார்த்தம் சமதிகமயித்தும் தத்துவமஸ்தியாதி வாக்கியானி க்ஷமந்தேல அன்வைக்கும். இந்த அளவுக்கு இவனுக்கு தயார் பண்ணியாச்சுன்னா, இப்ப இந்த தத்துவமஸ்தியாதி மகா வாக்கியங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த வாக்கியங்கள் இவனுக்கு போதிச்சு விட முடியும். தன்னுடைய நிர்விக்னமாக அந்த அகண்டார்த்த போதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த லெவலுக்கு இவன் வந்துட்டான்னா புரிய வச்சிட முடியும். இல்லைன்னா அந்த லெவலுக்கு கொண்டு வரத்துக்கு அவன் இன்னும் கொஞ்சம் நிறைய விசாரங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும், இவன் ஆத்யந்தா வேக்ஷணாத்யை அதிகத ஹிருதயானி. இவன் இந்த ஹிருதயம்னா இங்க தாத்பரியம், இந்த தத்துவமசி வாக்கியத்தினுடைய தாத்பரியத்தை அவன் புரிஞ்சுக்கணும். அதனுடைய ஹிருதயம் என்ன அப்படின்னு புரிஞ்சு, அதனுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா, ஆத்யந்தா வேக்ஷணாத்யை அதிகத்தான்னு போட்டு. அப்படின்னா உபக்கிரம உபசம்ஹாரம் இத்தியாதி 6 ஷட்வித தாத்பரிய லிங்கம்னு சொல்றோம். உபக்கிரம உபசம்ஹாரம் அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தி லிங்கம் தாத்பரிய, அதேதான் இந்த. ஆக உபக்கிரம உபசம்ஹாராதிகளை நல்லா ஆலோசனம் பண்ணி, இது சிரவணத்துல சேர்ந்ததுதான். அது மூலமாக அந்த தத்துவமஸ்யாதி மகா வாக்கியங்களுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுட்டானே. ஆனால் அப்ப அந்த வாக்கியங்கள் இவனுக்கு இந்த அர்த்தத்தை ரொம்ப சுலபமா புரிய வச்சிடும், சாட்சாத்காரத்தை கொடுத்துருவான். நிஷ்பிரத்யூகம், பிரத்யூகம்னா விக்னம், எந்த விக்னமும் இல்லை. இங்க இந்த வாச்சார்த்தம் லட்சார்த்தங்கள்லாம் தகராறாச்சு, சரியா புரியல அப்படின்னு இருந்தால் அப்ப அதேதான் விக்னம், இவனுக்கு புரிய வைக்க முடியாது. ஆக புரிஞ்சு இந்த வாக்கியார்த்தம் புரியணும்னு சொன்னா இந்த பதார்த்தங்களை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். அதை கரெக்டா புரிஞ்சுட்டு இருந்தானே. ஆனால் அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் வேதாந்தத்துல சிரமப்பட்டு உபக்கிரம உபசம்ஹாராதினாலே அதனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணினானே. ஆனால் சுலபமா அந்த வாக்கியம் இவனுக்கு அர்த்தத்தை போதிச்சு. அதான் இங்க சொல்றார், நிஷ்பிரத்யூகம் நிஜார்த்தம் சமதிகமயித்தும். அந்த தத்துவசி வாக்கியங்கள்லாம் காத்துட்டு இருக்கு, நம்ம அர்த்தத்தை அவனுக்கு போதிக்கணுமே, படிக்கிறவனுக்கு அவனுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்னு காத்துட்டு இருக்கான். சமதிகமயித்தும் முடியாம போச்சே, நம்மளாலதான் முடியல அப்படிங்கிறது, இவனுக்கு புரிய வைக்க முடியலையே இந்த விஷயத்த அப்படின்னு கஷ்டப்படுறது. அப்ப அதை என்ன பண்றது, அவனை வச்சு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கோ, தத்துவமசி வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன, இந்த பிரக்கிரியை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன்னா
அப்ப அந்த ஆத்தியந்த அவேக்ஷணத்தால என்னுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நீ புரிஞ்சுட்டேயானால் உனக்கு சுலபமா தத்துவத்தை போதிச்சிட முடியும் அப்படிங்க. ஆக இதை சொல்ற ஒரு விதமே தவிர மற்றபடி இந்த கிரமத்துலதான் அந்த மகா வாக்கியார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறத இந்த 37வது ஸ்லோகத்துல நிரூபணம் பண்ணினார். இதுக்கு அடுத்தது 38வது ஸ்லோகம், அதுக்கு போவோம். இந்த 38வது ஸ்லோகத்துல என்ன விஷயம்ங்கிறத பார்ப்போம். இதுவரை மகா வாக்கியத்தை பார்த்தா இப்ப ஏற்பட்டவனுக்கு விஷயம் புரியும், அவனால புரிஞ்சுக்க முடியும், இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. இனிமே என்ன பண்ணணும்னு கேட்டா, பதங்கள் பதேபிய பிரதீயமானார்த்தேஷு விவக்ஷித வாக்கியார்த்த போதோபயோக அனுபயோகாபியாம் கதமோபாதானம் கதமஹானம் இதி விமர்சிய விசேஷோபாதானாய ஆதௌ பிரகரண பிரதர்சன பூர்வகம் தத்துவம் பத வாச்சிய லட்சியார்த்தான் அசிபதார்த்தஞ்ச தரிசயதி. இந்த 38வது ஸ்லோகத்துல நிறைய விஷயம் இருக்கு. இந்த பூர்வ ஸ்லோகத்துல அந்த ஆத்தியந்தாவேக்ஷம் அப்படின்னு சொல்லி உபக்கிரமோபசம்ஹாரத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப உபனிஷத்தை அத்தியனம் பண்ணும்போது அதிகரணத்துல எந்த ஒரு விஷய வாக்கியம் எடுத்திருக்காரோ அந்த விஷய வாக்கியத்தை மாத்திரம் பார்த்துட்டு ஒரு நிர்ணயமும் பண்ண முடியாது. தாத்பரியம் அதுலன்னு தெரியாது. அதுலதானே சந்தேகமே இருக்கு. சந்தேகம் இருக்கிற வாக்கியத்தை காமிச்சு இதுக்கு நிர்ணயம் பண்ணுங்கன்னா எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? அப்ப என்ன பண்ணணும், அந்த உபனிஷத்தினுடைய ஆரம்பம் என்ன கடைசி என்னன்னு மொத்தமா பார்க்கணும். ஒரு வாக்கியம் ஒரு வரி விடாமல் அதை பார்த்துட்டே வரும். அப்படி பார்த்து வெறும் பார்த்தா மாத்திரம் போறாது, அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு எப்படி எந்த அர்த்தம் அதுல சேர்றது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிட்டே வரும். கனெக்ட் பண்ணிட்டே வந்தால் அப்ப இவனுக்கு இதுதான் தாற்பயங்கிறது புரிஞ்சுக்க. அதுக்காக ஆதியில இருக்கிற ஒரே ஒரு வாக்கியமும் கடைசியில இருக்கிற ஒரே வாக்கியமும் பார்த்துட்டா புரிஞ்சுடுங்கிறது இல்லை. ஆதியிலேருந்து ஆரம்பிச்சு கடைசி பரியந்தம் அந்த உபனிஷத்தை பூர்ணமாக அவனுக்கு மனசுல வாங்கிக்கணும். மனசுல வாங்கிக்கிறதுன்னு சொன்னா அந்த பூர்வ வாக்கியத்துக்கும் உத்தர வாக்கியத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கு, அந்த அர்த்தத்தோட சம்பந்தம் இருக்கு, சம்பந்தப்படுத்தி மேல வாங்கிட்டு போனோம். இல்லைன்னா நடுப்புற அருந்து போச்சுன்னா சரியா வராது. அதுக்காகத்தான் அதே மாதிரி உபக்கிரமோபசம்ஹாரங்கள்லாம் காமிச்சு எப்படி உபனிஷத அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும்னு. இது ரொம்ப விசேஷமான இது. இதுக்கு மேல வரக்கூடிய கிரந்தத்துல ஒரு உபனிஷத்தை நம்ம எந்த திருஷ்டியில எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார், பண்ணி காமிக்கிறார். எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிக் கொடுக்குறார். அதனால தத்துவம் பத வாச்சிய லட்சியார்த்தான் அசிபதார்த்தஞ்ச தரிசேதி. தத்துவம் பதம் 2 பதம் இருக்கா, நிச்சயமா மகா வாக்கியத்துல 2 பேருங்க. தத்து ஜீவனை சொல்றதுக்கு ஒரு பதம், ஈஸ்வரனை சொல்றதுக்கு ஒரு பதம் இருக்கவே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த 2 பதத்தினுடைய வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன, அசின்னு எதுக்கா வந்திருக்கு, அதனால நமக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனம் என்ன. முதல்ல அவர் சாந்தோக்கிய ஷஷ்டாத்தியாயத்தை எடுத்துட்டார். ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த ஷட்வித தாத்பரிய லிங்கம் காமிக்கிறதுக்கு அது சுலபமா இருக்கு புரிய வைக்கிறதுக்கு. அதனால அதை எடுத்துட்டார். பிராக் சர்காத் யத் ததாசீத் ஆஸ்ரிஜதத ச யத் தேஜ ஆதி பிரவிஷ்டம் ஜீவஹ தஸ்மின் யதாசீத் யத் அகிலம் அனிருத்தம் நாமரூபம் விதேனே தச்சப்தவேத்யம் त्वमिति निगदितः श्वेतकेत्वाख्य जीवः वाक्यार्थं नित्यसिद्धं गमयत् असिपदं वर्तमानं ब्रवीति. இதுல நமக்கு தான் வேலை இருக்கு. அதாவது அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு அவர் ஸ்லோகத்துல சொல்லிடுவார். ஆரம்பிச்சுன்னா அவர் இப்ப அந்த பிரகரணம் பூரா வரிசையா பார்த்துன்னு வர்றார். அப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க முடிக்கிறார் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஆனா அங்க ஆரம்பிச்சு அங்க முடிக்கிறதுங்கிறத நாம தான் பார்க்கணும். நடுப்புற என்னெல்லாம் சொல்லிட்டு எந்த கிரமத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டார். பிராக் சர்காத் சதாசி யத் ததாசி. இந்த எத்து எதை ஆரம்பிச்சாரோ அதில் தான் முடிக்க போறாருன்னு கேட்டா எத்து போட்டிருக்கேன்.
இந்த சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா சத்து இருந்ததுன்னு சொல்றது. ததேவ சௌம்யேதமக்ராசி ஏகமேவாத்விதீயம் அப்படித்தானே ஆரம்பிக்கிறது. அப்பெல்லாம் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பிரபஞ்சமே வரல, சிருஷ்டி ஆகல. அப்ப என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா சத் இருந்தது அப்படின்னு தீர்மானம் எடுத்து. பிராக் சர்காத், சிருஷ்டிக்கு பூர்வ காலத்திலேயே முன்னாடியே ஒரு சத்துன்னு ஒண்ணு இருந்தது. எத் ததாஹி, சிருஷ்டிக்கு முன்னாடி அது இருந்தது. சிருஷ்டிக்கு முன்னாடி எது இருக்குமோ அதுதான் சிருஷ்டி வரத்துக்கு காரணம் இல்லையா? இல்லாததுல சிருஷ்டி வர முடியாது. அதனால சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி இது இருந்ததுன்னு சொன்னா மேற்கொண்டு சிருஷ்டி வருதோனோ, அப்ப சிருஷ்டி வந்தாதானே சிருஷ்டிக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அப்ப சிருஷ்டி வரத்துக்கு அது காரணம்னு சொல்ல. சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த அந்த சத்து அத அந்த சிருஷ்டியை ஏற்படுத்தியது. இதுவும் அங்க சொல்லிருக்கு. எப்படி சொல்லிருக்கு? ஆஸ்ரிஜ தாச்ச யத் தேஜ ஆதி. அது ஒவ்வொன்னா இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு ஆசைப்பட்டு சோகாமயத்தை மாதிரி அது ஆசைப்பட்டு இது மாதிரி இது சிருஷ்டி பண்ணணும்னு பண்ணி ஒரு சிருஷ்டி பண்ணி கொடுத்தோம். அந்த சாந்தோக்கியத்துல சொன்ன விதத்துல பார்த்தோம்னா முதல்ல தேஜஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஜலம், அதுக்கப்புறம் பிருத்திவி அன்னம் அங்கேயுமே சொல்லப்பட்டது. இந்த மூணையும் சிருஷ்டி பண்ணி எடுத்தோம். வாயு ஆகாசத்தை நம்ம சேர்த்துக்க வேண்டியது மற்ற இன்னொரு உபநிஷத்துல இருக்கு. அதையும் இதுக்கு முன்னாடி சிருஷ்டி பண்ணியாச்சு அப்படிங்கிறத வச்சுக்க வேண்டியது. ஆக தேஜ ஆதி இந்த பஞ்ச பூதங்களையும் சிருஷ்டி பண்ணி கொடுத்து சிருஷ்டி பண்ணிட்டு பேசாம விடல. அது என்ன பண்ணிது? பிரவிஷ்டம் தேஜ ஆதி பிரவிஷ்டம் ஜீவஹா, இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள நான் நாம ரூபம் பண்ணணும்னா அதுக்குள்ள நான் பிரவேசம் பண்ணாதான் சரியா வரும். தேயம் தேவதா, தேவதான்னு அங்க சப்தத்தினால பிரயோகம் பண்ணியிருக்கு. அந்த சிருஷ்டிகர்த்தாவை, சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய அந்த தேவதையானது பரபிரம்ம தேவதை இந்த மூணு பூதங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கு. இதுக்குள்ள நுழைஞ்சு மற்ற நாம ரூபங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி விட்டு, அப்ப என்ன பண்ணிது? அதுல பொழுது அதே மாதிரி பண்ணி நாமரூபே வியாக்கரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவேசம். அதுலயும் எப்படி பிரவேசம் பண்ணணுமா? ஒரு ஜீவாத்மாவாக உள்ள பிரவேசம் பண்ணி இந்த காரியங்கள்லாம் பண்ணணும். நாமரூப வியாக்கரணங்கிறது பண்ணணுமா? அதனால பிரவிஷ்டம் ஜீவஹா, சிருஷ்டி பண்றவரே பரமாத்மா, உள்ள பிரவேசமான உடனே அவருக்கு ஜீவன் பேர் வந்துருக்கு. அவர் என்ன பண்ணார்? எதுக்காக ஜீவன பிரவேசம் பண்ணார்னா இவர் உள்ள வந்தா தான் வாக்கி எல்லாம் நடக்கும். அதுக்காக உள்ள வந்துட்டார். தஸ்மின் பிரவிஷ்டம், தஸ்மின் ஜீவரூபேண பிரவிஷ்டம். எதை சிருஷ்டி பண்ணாரோ அதுக்குள்ள ஒரு பிரவேசம் பண்ணார். தத் சிருஷ்டுவா ததேவானும் பிராவிஷத்து உள்ள போயிட்டார். யதாசி எது அகிலம் அனிருத்தம் நாமரூபம் வித்தேனே. பிரவிஷ்டம் எதாசி, எல்லாத்தையும் எல்லா வாக்கிலையும் ஒரு எச்சபதம் போட்டிருக்காரு. பிராக் சர்காத் எத் ஆசீத் அசச்ச யத் தேஜ ஆதி அசிருஜத், அதுக்கப்புறம் யத் தஸ்மின் பிரவிஷ்டம் ஜீவஹா. ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் தனித்தனியா ஒரு எச்சபதம் போட்டிருக்காரு. அதுதான் தத்துவமசின்னு. இந்த மாதிரிலாம் பண்ணியதோ இல்லையா? முதல்ல இருந்தது, அப்புறம் இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணி கொடுத்தது, அப்புறம் அதுக்குள்ள வந்து ஜீவனா வந்து கொடுத்து, இப்படி எல்லாம் எது வந்ததோ அதுதான்ப்பா நீ. எது ஆசி எது அகிலம் அனிருத்தம் நாமரூபம் விதி. இது வேற காரியம் ஒண்ணு. அகிலம் நாமரூபம் அனிருத்தம் நாமரூபம். அங்க எப்படி சொல்றதுன்னா வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் விற்த்திகேத்தேவ சத்தியம் அப்படின்னு ஒரு 3 உதாரணத்தை சொல்லி பரபிரம்மத்தை சத்தியம்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆத்மா அந்த பரபிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், பாக்கி அதனுடைய காரியங்கள் எதுவுமே சத்தியம் கிடையாது. அது எல்லாமே வாச்சாரம்பணம் அனிருத்தம்ங்கிற அர்த்தத்துல வாச்சாரம்பணங்கிற பதப்பிரயோகம் இருக்கு. அதனால இவர் என்ன போட்டார்? அகிலம் அனிருத்தம். இந்த அனிருத்தங்கிறது என்னது? நாம ரூபம். எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அந்த வஸ்துக்கு ஒரு பேர் வந்துடும், அந்த வஸ்துக்குன்னு ஒரு ஆகாரம் இருக்கு. இதுதான் நாம ரூபங்கிறது. சப்தம் அர்த்தம், இதுல அடங்காது வேற எதுவுமே பாக்கி இல்லை.
அதனால அகிலம் நாமரூபம் அனிருத்தம் விதேனே, இத்தனையும் அது சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கு. இப்ப எத்துன்னு எதை சொன்னோமோ இப்ப வர்ணிச்சோமே, அதுதான் முன்னாடி இருந்தது, அதுதான் தேஜாதி பூதங்களை சிருஷ்டி பண்ணியது, உள்ள அதுதான் பிரவேசம் பண்ணியது, அப்புறம் பிரவேசம் பண்ணி எல்லாத்தையும் சர்வ பிரபஞ்சத்தையும் பண்ணி கொடுத்துருத்து அப்படின்னு சொன்னோமே. இதுதான் தச்சப்த வேத்தியம். இப்ப சொன்ன இந்த சத்து இருக்கே, இது தத்துவமசி வாக்கியத்துல தத் அப்படிங்கிற சப்தத்துக்கு வாச்சியார்த்தமாக இருக்கு. இதத்தான் அது தச்சப்தம் சொல்றது. அதுதான் நீன்னு சொல்றாரு. துவம்னா என்னது? துவமிதி நிகதிதா ஸ்வேதகேத்வாக்கிய ஜீவ. இது எப்படி ஸ்வேதகேதுவுக்கு அவ அப்பா உபதேசம் பண்ணக்கூடிய வாக்கியமா அமைஞ்சிருக்கு. அந்த கதையெல்லாம் அப்படிதான் வருது. இந்த ஸ்வேதகேதுவுக்கு தான் உபதேசம் பண்ணபடியாச்சு. அப்போ துவம்னா யாரை சொல்லணும்? இவன் தான் சொல்லணும், ஸ்வேதகேது தான் சொல்லணும். அப்ப ஸ்வேதகேது யாருன்னு தெரியும் இல்லையா? ஸ்வேதகேது ஒரு ஜீவாத்மா தானே. அப்ப ஸ்வேதகேதுவை பார்த்தாலும் அவ அப்பா தத்துவமசின்னு தான் சொல்லுவான் இல்லையா? இதே வேற இன்னொருத்தருக்கு ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றாருன்னு சொன்னா தத்துவமசி. ஆனா இப்ப தொம்னு சொன்னா ஸ்வேதகேதுன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது இல்லையா? யாரை பார்த்து உபதேசம் பண்றாரோ அவரை வச்சுக்கணும் சர்வநாமாவா ஆனதுனால. அப்ப யாருக்கு இந்த பரபிரம்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்றதோ இந்த வாக்கியம், அந்த வாக்கியத்துல அந்த ஜீவன் இருக்கே, ஜீவனை பார்த்து தானே உபதேசம் பண்ணோம். அந்த ஜீவாத்மாவை சொல்லக்கூடியதாக இருக்கு தொம் சப்தம். இங்க பிரகரணத்தை வச்சிருந்து ஸ்வேதகேத்வாக்கிய ஜீவா, ஸ்வேதகேதுன்னு வேறு உள்ள ஜீவன் இந்த இடத்துல இப்ப பிரகிருதத்துல இப்படி கதையில இப்ப வந்திருக்கு, கதையில இப்படி வந்திருக்கு. ஆனா உபதேசம் பண்றச்ச யாரோ அவனை சொல்றோம், ஜீவ தத்துவத்தை சொல்லக்கூடியது இந்த சப்தம். துவமிதி நிகதித ஸ்வேதகேத்வாக்கிய ஜீவா. இது ரெண்டும் வாச்சியார்த்தம். இந்த வாச்சியார்த்தத்தை அப்படியே எடுத்து விட முடியாது. அப்படி எடுத்துட்டா என்ன ஆகும்? இந்த ஸ்வேதகேது இருக்கானே, இவன் தான் இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணின தேஜாதிகளெல்லாம் சிருஷ்டி பண்ணின தற்பதார்த்தம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். ஸ்வேதகேது பாதப்பா, ஸ்வேதகேது நீதான் பாது அப்படின்னு சொன்னா அவன் என்ன நினைச்சுப்பான்? இப்போ நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கார். இந்த ஜெகத்தை நான் தான் திருட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு இதுவரே தெரியாம இருந்ததே இவர் சொல்லிக் கொடுத்துட்டார் அப்படின்னு நினைச்சு விடுவான் இல்லையா? அப்ப அந்த மாதிரி எடுக்கப்படாது, அது இல்லை. அதனால இந்த வாச்சியார்த்தத்தை அந்த வாச்சியார்த்தத்தோட அபிநமாக இது சொல்ல தாத்பரியம் கொண்டது இல்லை அப்படின்னு புரிவிக்கணும். இப்ப நம்ம இதுல இருந்து அந்த உபக்கிரமோபசம்ஹார ஐத ரூபத்திலேருந்து கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, நடுப்புற பாருங்க, இந்த அகிலம் அனிருத்தம் நாமரூபம் விதேனே. இந்த ஸ்வேதகேத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மா ஒரு சரீரத்தோட சேர்ந்து ஒரு பேரு நாம ரூபம் எல்லாம் கொண்டவனாக இருக்கான் இல்லையா? இந்த நாம ரூபம் இது எல்லாத்தையும் அந்த ஸ்ருதி நமக்கு எப்படி சொல்லி கொடுத்து விடுறது? இது வாச்சாரம்பணம், இது ஒன்னும் சத்தியம் கிடையாது. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், இது வாஸ்தவம் கிடையாது. நமக்கு தெரியும் எதெல்லாம் சிருஷ்டி பண்ணினாரோ மொத்த சிருஷ்டியுமே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுத்துவங்க, நாமதேயம் தான், அது வாச்சாரம்பணம். அப்படின்னா என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சத்து சிருஷ்டியாகிறதுக்கு முன்னாடி இருந்ததே அதுதான் சத்தியமா, சிருஷ்டியான பிற்பாடு கூட அதுதான் சத்தியமா. ஆக எதெல்லாம் அது சிருஷ்டி பண்ணி காமிச்சதோ அது எல்லாம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதனாலதான் கடைசியில முடிக்கிறச்ச ஐ ததாத்மிதம் சர்வம் தத் சத்தியம், அங்க ஆரம்பிச்சேன் பார்த்தீங்களா சத்துன்னு, அதனாலதான் அதுக்கு சத்துன்னு பேரு, அதுதான் சத்தியம். பாக்கி எதுவுமே சத்தி இல்லை, வெறும் தெரியுறது அவ்வளவுதான். அனிருத்தம் நாமரூபம் விதேனி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இப்ப யார் இந்த ஸ்வேதகேது? இந்த ஸ்வேதகேத்துடைய சரீரமோ அவனுடைய அந்தகரணமோ எல்லாமே சிருஷ்டிக்குள்ள அடங்கினது தானே. அப்ப அதுக்குள்ள அடங்கினதாக இருந்தால் அது வாஸ்தவம் இல்லை தானே, சத்தி இல்லது. அப்ப எது சத்தி இல்லையோ அதெல்லாம் ஒதுக்கி அங்க அவனுடைய சொரூபத்தை பார்த்தோம்னா வெறும் சத்தா நிற்கும். அதுல சத்து தான் இருக்கு, அதுல அதைத்தான் லட்சியம்னு சொல்லும். அப்ப அந்த லட்சியம்னு சொல்றச்ச
இந்த தத்பதத்திலையும் நாம வாச்சியார்த்தத்துல எந்த அம்சம் உபாதியால வந்ததோ ஔபாதிகமாக வந்ததோ அந்த அம்சத்தை எடுக்க வேண்டியதா. நம்ம என்ன ஸ்வரூபத்தை போதிக்கிறதுக்கு இந்த வாக்கியம் வந்தது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா அதுதான் உபக்கிரம உபசம்ஹாரத்தினால தெரியும். சத்துன்னு எதை ஆரம்பிச்சதோ அந்த சத்தை தத் சத்தியம் சொல்லும். அந்த சத்தியமான இது எதுவோ அது ஆத்மா அப்படின்னு அடுத்த வாக்கியம் சொல்றது. ச ஆத்மா. அதுக்கப்புறம் ஹே ஸ்வேதகேதோ நீ அதுதான்ப்பா, நீ கூட அதுதான் அப்படின்னு சொன்னா நீ இந்த ஸ்வேதகேத்துவா இருந்துட்டு நீ அதுன்னு சொல்லல. உனக்கு ஸ்வேதகேத்துன்னு பேரு வந்ததுக்கு எதெல்லாம் காரணமோ அந்த காரணங்கள் எல்லாத்தையும் நான் பிரபஞ்சத்துக்குள்ள தள்ளிட்டேன். ஆஹா, அது வாச்சாரமகம் விகாரம் நாமதேயத்துக்குள்ள சேர்ந்து போச்சு. அது சத்தியத்துல வராது. அப்ப அதை ஒதுக்கிட்டா என்ன பாக்கியோ அதுதான் சத்தியம். அப்போ இது நமக்கு லட்சியார்த்தம் சொல்லும். இந்த லட்சியார்த்தத்தை எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா வாக்கியார்த்தம் நித்திய சித்தம் அதேதான் இது அப்படிங்கிறது. இது இப்போ வந்தது இல்லை, இவர் உபதேசம் பண்ணத்தால் இது ரெண்டும் ஒன்னா போச்சுங்கிறது இல்லை. இது நித்திய சித்தமானது. எப்போதும் இப்படிதான், இதுல வித்தியாசமே இல்லை. நித்திய சித்தம் கமய அசிபதம். இதெல்லாம் இன்னும் விஸ்தாரமா நல்லா நிரூபணம் பண்ண போறாங்க. இது அசி இருக்கு தத்துவம் அப்படி சொன்ன போறாதா அப்படின்னு போராது. ஆரம்பத்தை சத்துன்னு எதை ஆரம்பிச்சோமோ தொம்னு சொல்லி நான் இப்ப எந்த லட்சியார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கேனோ அது ரெண்டும் அபின்னம் அப்படின்னு தெரியறதுக்கு அசி அப்படின்னு ஒரு பதம் வேணும். நித்திய சித்தம் வாக்கியார்த்தம் கமயத்து அசிபதம். இந்த அசிபதமானது இந்த நித்திய சித்தமா இருக்கக்கூடிய வாக்கியார்த்தம்னா பெருசா ஒண்ணு வாக்கியார்த்தம்னு ஒண்ணும் இல்லை, ரெண்டும் ஒரே வஸ்து அகண்ட வாக்கியார்த்தம். அந்த அகண்ட வாக்கியார்த்தத்தை போதிக்கிறதுக்கு அசிபதம் தேவைப்படுறது. அந்த அசிங்கிற பதம் ஒரு கிரியாபதம் இல்லாட்டா ரெண்டும் ஒண்ணுன்னு தெரியாது. அது எப்படின்னு சொல்றான்னா கௌரஸ்வ புருஷோ ஹஸ்தீதி அப்படின்னு வருது. எல்லாம் பிரதமாந்தமா இருக்கு. கௌஹுனா மாடு, அஸ்வகனா குதிரை, புருஷகானா ஒரு மனுஷன், ஹஸ்தினா யானை. இதெல்லாம் ஒண்ணுன்னு தெரியுறதா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. கௌஹு அஸ்வகா புருஷகா ஹஸ்தி அப்படின்னு சொன்னா ஒரு பதார்த்தம்னு தெரியுது. கௌஹுன்னு ஒரு பிராணி. இது ஒவ்வொன்றும் தனித்தனியா தெரியுது. அதே மாதிரி தத்து துவம் அப்படின்னு சொன்னா ஒன்னாவா தெரியுது? தெரியல. தத்து அது ஒண்ணு நீ ஒண்ணு அப்படின்னு தெரியுது. ஆக இந்த தத்துவம் அசிங்கிறதுல இந்த அசிங்கிற பதம் இல்லாட்டா அப்ப என்ன ஆகும்? இது ஒரு பதார்த்தம் அது ஒரு பதார்த்தம்னு நமக்கு தெரியுமே தவிர இது ஒண்ணுன்னு தெரியவே தெரியாது. கௌஹு அஸ்வகா புருஷகா ஹஸ்திங்கிற இடத்துல அது ஒண்ணு இது ஒண்ணுன்னு தெரியற மாதிரி இங்கேயும் அது ஒண்ணு இது ஒண்ணுன்னு தெரியுமே தவிர ஒண்ணுன்னு தெரியும். இதுவேதான் அது அப்படிங்கிற அபேத ஞானம் வர முடியாது. அதனால வாக்கியார்த்தம் கமயத்து அசிபதம். இந்த அசி நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டா இம்மா அது தனியா இருந்துட முடியாது. அது வேற நீ வேறையா இருந்தா நீ அதுவாக முடியாதே. ஆக நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு உபதேசம் பண்ணும்போது அதுக்கும் உனக்கும் நீ அபேதத்தை புரிஞ்சுக்கலன்னு சொன்னா இந்த வாக்கியார்த்தம் பூர்த்தியாக. அதுக்காக தான் அசிங்கிற பதத்தை போட்டார். அதுவும் எப்படி அசிபதம் போட்டிருக்கார்? வர்த்தமானம் பிரவீதி. நித்திய சித்தம் வாக்கியார்த்தம் வர்த்தமானம் பிரவீதி. இப்போதைக்கு எல்லாம் பரமேஸ்வரன் ஆகிட்டே அப்படின்னு சொல்லல. இப்ப இந்த சமயத்துல நீ நான் உபதேசம் பண்ணினேன் அதனால உனக்கு நீ பரமேஸ்வரன் ஆயிட்டே அப்படின்னு சொல்ல. நான் இதே மாதிரி வேற ஒரு வாக்கியத்தை சொல்றேன். இந்த ஸ்வேதகேத்துக்கு இவர் 9 தடவை சொல்லிக் கொடுக்க முடியாச்சு. ஏன்னா ஒரு தடவை உபதேசம் பண்ணீங்கன்னா புரியல. திருப்பி திருப்பி இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருந்தா அப்புறம் கடைசியில புரிஞ்சுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சின்ற உடனே அந்த இவர் ஒரு வாக்கியம் சொல்றாருன்னு வச்சுப்போம். அந்த வாக்கியத்தை உதாரணமா எடுத்துப்போம். சும்மா கல்பித வாக்கியம். ஏ ஸ்வேதகேதோ துவம் வித்வான் அசி. நீ ஞானி ஆயிட்ட அப்படின்னு. இப்ப இந்த வாக்கியத்துக்கு நாம அர்த்தம் எடுத்தோம். இது நம்ம வாக்கியம், இது ஸ்ருதி வாக்கியம் இல்லை, நம்ம வாக்கியம் இது. அப்ப இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை அந்த குரு ஸ்வேதகேதுவை பார்த்து சொல்லி இருந்தால்
நீ வித்வான் ஆயிட்ட அப்படின்னு, இப்போது நீ வித்வான் ஆகிவிட்டாய் அப்படின்னு சொன்னால் நீ எப்போதும் வித்வான்னு சொல்ல முடியாது. இப்ப நான் உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீ வித்வான் ஆயிருக்க. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த? அஜ்ஞானியா தானே இருந்தேன். அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி இந்த வாக்கியம் இல்லை தத்துவமசிங்கிறது. நான் இப்ப உபதேசம் பண்ணேன், அதனால நீ பிரம்மமா போயிட்ட, சித்த முன்னாடி நீ பிரம்மமா இல்லை அப்படின்னு இல்லை. அதை காண்பிக்கிறதுக்காக எப்படி சொல்றார்? நித்திய சித்தம் வாக்கியார்த்தம் கமயத்து அசிபதி. போதம் வந்ததுக்கு அப்புறம் நீ ஞானி, போதம் வரத்துக்கு முன்னாடி அஜ்ஞானி, அது இருக்கட்டும். ஆனா போதம் வராட்டால நீ பிரம்மன் தான். அதை இங்க சொல்லி கொடுக்கறது இந்த வாக்கியம். உனக்கு தெரியல, அதனால ஒண்ணும் இல்லை. தெரியாத இருந்த நிலையில கூட நீ அதுதான்ப்பா அப்படின்னு சொல்லு. தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியம். அதனால வாக்கியார்த்தம் நித்திய சித்தம் கமயத்து அசிபதம் வர்த்தமானம் பிரவீதி. இது எதுக்காகன்னு சொன்னா, சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பரமாத்மாவை தெரிஞ்சுட்டு அதை உபாசனம் பண்ணியாச்சுன்னா இப்ப இந்த மாதிரி ஜீவாத்மா பந்தத்துல இருந்து விடுபட்டு முக்தியாகி பரமாத்மாவாக ஆகிடலாம் அப்படின்னு யாரோ சில பேர், அப்படி ஒரு பட்சம் இருக்கு. அந்த மாதிரி பட்சம் இருக்குங்கிறது ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்குன்னு தெரியுது. சூத்திரத்துல கூட அது உல்லேகம் இருக்கு. ஆஸ்பரஸ்ய பட்சம், ஔடுலோமி பட்சம் அப்படின்னு ரெண்டு பட்சத்தை வாக்கியான்வயாதிகர அதிகரணத்துல சூத்திரக்காரி சொல்றாரு. ஆஸ்பரஸ்ய பட்சம் ரொம்ப ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கு. ஔடுலோமி என்ன சொல்றாராம், இந்த பந்தத்துல இருக்கிற பரியந்தான் இவன் வேற, அவன் ஜீவன் வேற, பரமாத்மா வேற. ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்னாக முடியாது, வேறதான். ஆனா மோட்சம் வந்துடுத்துன்னு சொன்னால் அப்ப என்ன ஆகும்னா இவனும் அவனுக்கும் பேதமே இல்லை, ஒன்னா போயிடும். இப்படி இத்தனை நாள் பேதமா இருந்துட்டு திடீர்னு ஒன்னா போகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, இவனுடைய உபாசனாபலம், அந்த பரமேஸ்வரனை உபாசனம் பண்ணி பண்ணி இவன் அதுவாகவே ஆயிடுவான். அதனால அப்ப சுத்தமா பேதம் போயிடும். இவனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் கொஞ்சம் கூட பேதம் இல்லாத நிலை வந்துடும் அப்படின்னு சொல்ற. அது ஏதோ பிரமர நியாயம், பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு சொல்லி அது இல்லைங்கிறார் இவர். இங்க உபதேசம் பண்றச்ச அவர் எப்படி உபதேசம் பண்ணாராம், நீ அதுவாகவே இருக்கிறாயின்னு சொன்ன. நீ இதை தெரிஞ்சுட்டு அதுவாகவே பவிஷ்யசி அப்படின்னு சொல்லல. ஏன் அப்படி சொல்ல, நீ அதுவா தான் இருக்க, உனக்கு தெரியலங்கிறது வேற விஷயம், ஆனா அதுவா தான் இருக்கு. வர்த்தமானம் திரவீதி அப்படின்னு. ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, இந்த உபக்கிரமோபசம்ஹாராதிகளை பார்த்து வேதாந்த தாத்பரியத்தை நிச்சயம் பண்ணிண்டா வேதாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த தத்துவம் புதுசா வரக்கூடிய தத்துவமாக இல்லை, அப்படியே தான் இருந்துட்டு இருக்கோம். அது இருக்கிறது தெரியல அஜ்ஞானத்தினால தெரியாம போச்சு. இது ஞானம் வந்து அஜ்ஞானம் போச்சுன்னா எப்பவும் போல இருக்கும், வேற ஒண்ணும் புதுசா நமக்கு சேர்ந்துக்கலே அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இந்த அபேதத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் தேவைப்படுறது. வாக்கியார்த்தம் நித்திய சித்தம் கமயத்து அசிபதம் வர்த்தமானம் பிரவீதி. 38 ஸ்லோகமா எடுத்து இதோட வச்சு